Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் யூனிட் 6 பிஸ்னஸ் ஃபினான்ஸ் சாப்டர் 19 சோர்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். ஸோ பிஸ்னஸ் ஃபினான்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம பிஸ்னஸ் செய்யும் போது நம்மளுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அந்த பணத்தை ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல்னால் அவ்வளோ சீக்கிரம் உருவாக்க முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட் போட முடியாது. ஸோ அந்த ஃபினான்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய இடத்துல இருந்து கடன்கள் வாங்குவாங்க. ஸோ அப்படி எந்த மாதிரி இடத்துல இருந்து, வாட் ஆர் த சோர்ஸ் ஆஃப் கெட்டிங் ஃபினான்ஸ், எங்கேருந்துலாம் நம்மளால் பிஸ்னஸ்க்காக ஃபினான்ஸ் வாங்க முடியும் அப்படின்றது தான் இந்த யூனிட், இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபினான்ஸ் இஸ் அ லைஃப் பிளட் ஆஃப் எனி பிஸ்னஸ். நோ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் கேன் ஃபங்க்ஷன் வித்தவுட் ஃபினான்ஸ். ஸோ ஃபினான்ஸ் அப்படின்றது, பண தேவை அப்படின்றது ஒரு பிஸ்னஸோடைய லைஃப் பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல நம்மளுக்கு பிளட் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நடத்தணும் அப்படின்னா ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பிஸ்னஸுமே ஃபினான்ஸ் இல்லாமல் நடத்த முடியாது. பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் need finance for fixed and working capital requirement. ஸோ ஃபிக்ஸ்டு அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்னா நம்ம பிஸ்னஸ் நடத்துறதுக்காக சில மிஷினரிஸ் வாங்க வேண்டியது இருக்கும், சில மெஷின்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட், மிஷினரி, ஃபர்னிச்சர், ஃபிக்சர்ஸ். ஃபர்னிச்சர்னால் பிஸ்னஸ்க்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ், அது உள்ளே வச்சுருக்க ஃபர்னிச்சர்ஸ். ஃபிக்சர்ஸ்னால் இன்ஸ்டலேஷன் பண்ணணும். இப்போது வாங்கின மிஷினரிலாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கான பண தேவை. நெக்ஸ்ட் வெஹிக்கல்ஸ், பிஸ்னஸ்க்காக நம்ம சில வெஹிக்கல்ஸ் வாங்குவோம். அது ஃபிக்ஸடாக கம்பெனிக்கு தான், ஆர்கனைசேஷனுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸடாக இதெல்லாம் இருக்கிறதுனால இதை நம்ம ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஸோ ஆன். வைல் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் இன்க்ளூட் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். ஒர்க்கிங் கேபிட்டல்னால் டே டு டே ஒர்க்கிங், பிஸ்னஸ் நடத்தணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுது, டே டு டே ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். இப்போ பிஸ்னஸ் நடத்தணும் அப்படின்னா நம்ம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும் ப்ரொடக்ஷனுக்காக. பேமெண்ட் ஆஃப் சேல்ரி அண்ட் வேஜ், ஒர்க்கர்ஸ்க்கு சேல்ரி கொடுக்கணும், வேஜஸ் கொடுக்கணும். இதுக்காக நம்மளுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுது. இன்கரிங் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் லைக் டெலிஃபோன் பில், கேரேஜ் இன்வர்ட். இது கேரேஜ் இன்வர்டுன்றது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக, கேரேஜ் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், ப்ரீமியம், ஸ்டேஷ்னரி, இதெல்லாம் மந்த்லி வைஸ், டே டு டே நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ்க்காக. ஆனால் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்றது ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது லாங்கர் பீரியடுக்கு அந்த கேபிட்டலில் நம்ம திரும்பியும் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் இது மாதம் மாதம் டெலிஃபோன் பில் கட்டணும், கேரேஜ் இன்வர்ட் கட்டணும், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கட்டணும், டெய்லியும் ஸ்டேஷ்னரிஸ் வாங்கணும், எம்ப்ளாயீஸ்க்கு வேஜ் கொடுக்கணும், சேலரி கொடுக்கணும். இதுதான் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் ஃபிக்ஸ்டு கேபிட்டலுக்கும் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ரெண்டு ரெக்குவயர்மெண்ட்டையும் மீட் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு ஃபினான்ஸ் தேவைப்படுது. ஸோ ஓனர்ஸ் ஆர் ப்ரொமோட்டர் ஹேஸ் டு எஸ்டிமேட் த பிஸ்னஸ் ஃபினான்ஸ், அக்கார்டிங்லி லுக் ஃபார் வேரியஸ் சோர்சஸ் ஃபார் ஃபினான்சிங் த ஆப்ரேஷன் ஆஃப் த என்டர்பிரைஸ். ஸோ ஒரு ஓனரும் அந்த பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறவரும் இந்த தேவையெல்லாம் முன்னிறுத்தி அக்கார்டிங்லி இதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபினான்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வேரியஸ் சோர்ஸ் எங்கேருந்துலாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்தா தான் நம்மளால் பிஸ்னஸை ஒழுங்காக ஆப்ரேட் பண்ண முடியும். த டேர்ம் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் டினோட் த வேரியஸ் அவென்யூஸ் ஆஃப் மொபிலைசேஷன். வேரியஸ் அவென்யூஸ் எங்கேருந்தெல்லாம் நம்மளுக்கு ஃபினான்ஸ் வாங்க முடியும் அப்படின்றத குறிப்பிடுறது தான் இந்த டேர்ம் குறிக்குது. த டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், எங்கேருந்துலாம் நம்மளுக்கு ஃபண்ட் வரப்போகுது. ஃபார் அ கன்சர்ன், நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ திஸ் சாப்டர் throws light on each source of capital. ஸோ இந்த லெசனில் எங்கேருந்துலாம் நம்மளுக்கு ஃபினான்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம கிளியராக படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஃபினான்ஸ்னால் என்னென்னு படிச்சிடலாம். த டேர்ம் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் டினோட்ஸ் தி எக்கனாமிக் ரிசோர்ஸ் எம்ப்ளாய்டு இன் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். ஸோ இது ஒரு எக்கனாமிக் ரிசோர்ஸ். இதை நம்ம பிஸ்னஸில் போட்டிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிருக்கோம். This term includes money and credit employed in the business. ஸோ கேஷாகவும் இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் எவ்வளோ கடன் நம்ம இந்த பிஸ்னஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் இதில் நம்ம பார்க்குறோம்.
Business finance is mainly concerned with arrangement of cash and credit for the business enterprise to carry out their day-to-day operations smoothly. ஸோ இதில் வந்து அரேஞ்ச்மெண்ட் தான், எங்கேருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம், எய்தர் கேஷாக இருக்கலாம் இல்லை க்ரெடிட்டாக இருக்கலாம். ஃப்ரம் வேர் வி ஆர் அரேஞ்சிங் த ஃபினான்ஸ் டு run our day-to-day requirement and operations smoothly in the business. It is clear from the definition given that the term business finance is mainly concerned with not only acquisition of funds from various sources. பணத்தை வந்து மற்ற சோர்ஸஸ்லேருந்து வாங்குறது மட்டும் இல்லை. அக்வசேஷன்னா அக்வயரிங், அப்டைனிங், நம்ம வந்து வாங்கிக்கிறது, அது மட்டும் கிடையாது. பட் ஆல்சோ வித் த எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன். அதை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுமா, எஃபெக்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். எஃபெக்டிவ் அப்படின்னா வந்துட்டு திறன்பட, எஃபிஷியன்ட்னா திறமையாக. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஆஃப் த ஃபினான்ஸ் மொபிலைஸ்டு தேர்ஃபம், எங்கேருந்து நம்ம வந்து திரட்டணும். மொபிலைஸ்டுனா வந்துட்டு அணி திரட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பணத்தை வந்து நம்ம திரட்டுறோம், சரியா? ஸோ அந்த மாதிரி எங்கேருந்து நம்ம வந்து மொபிலைஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை ப்ராப்பராக வந்து நம்ம யூஸ் பண்ணணும். வெறும் வாங்கிறது மட்டும் இல்லை, ப்ராப்பர் யூட்டிலைசேஷனும் வந்து இதில் அடங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆர்சி ஆஸ்பென் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, த ஃபினான்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் அண்ட் யூட்டிலைசிங் ஃபண்ட்ஸ் பை அ பிஸ்னஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து ஃபினான்ஸை வந்து வாங்கி அதை யூட்டிலைஸ் பண்ணுறது தான் ஃபினான்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. B.O. வீலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபினான்ஸ் இஸ் தட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி விச் இஸ் கன்சர்ன்ட் வித் த அக்வசேஷன். இவரும் அதான் சொல்கிறாரு, இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி, அக்வசேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் கேபிட்டல் ஃபண்ட். கன்சர்வேஷன் அப்படின்னா வந்து பாதுகாக்கிறது, சேஃப்டியாக வந்து பாதுகாக்கிறது அந்த கேபிட்டல் ஃபண்ட். இன் மீட்டிங் த ஃபினான்ஷியல் நீட்ஸ் அண்ட் ஓவரால் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். என்னென்ன ஃபினான்ஷியல் நீட் இருக்குது, நம்ம இந்த ஃபினான்ஸ் வச்சு என்னென்ன பண்ண போகிறோம், அதோட தேவை என்ன அப்படின்றத ப்ராப்பராக வந்து திங்க் பண்ணி அதை யூஸ் பண்ணணும். அண்ட் ஓவரால் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ், நம்மளோட பிஸ்னஸோட முழு நோக்கம் என்னவோ அதை நோக்கி இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அக்வசேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் கேபிட்டல் ஃபண்ட் இன் மீட்டிங் த ஃபினான்ஷியல் நீட்ஸ் அண்ட் ஓவரால் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் பார்க்கலாம். நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ், த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேன் பி டிரைவ்ட் ஃப்ரம் தி அபவ் டெஃபினிஷன். ஸோ டெஃபினிஷனில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதோட நேச்சர் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் ஃபினான்ஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ எல்லா டைப் ஆஃப் ஃபண்டுமே வந்து இங்கே இருக்கும். நேம்லி ஷார்ட், மீடியம் அண்ட் லாங் டேர்ம் யூஸ்ட் இன் த பிஸ்னஸ். ஸோ இந்த ஃபண்ட் எப்படி இருக்குமா, ஷார்ட் டேர்மாக இருந்தால் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் கம்மியாக தேவைப்படும் ஃபினான்ஸ். மீடியம்னா ஷார்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக, லாங்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நிறைய ஃபண்ட் வந்து இங்கே தேவைப்படும். ஸோ இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஆல் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் நேம்லி. ஸோ இப்போ வந்து ஸ்மால் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸாக இருந்தால் இங்கே ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் தேவைப்படும். மீடியம் சைஸ் ஆர்கனைசேஷனாக இருந்தால் மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ் தேவைப்படும். லார்ஜ் என்டர்பிரைசஸாக இருந்தால் லாங் டேர்ம் ஃபினான்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அக்கார்டிங் டு த ஆர்கனைசேஷன் சைஸும் வந்து நம்ம பார்க்கணும். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். நெக்ஸ்ட், த வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் ரெக்வயர்ட் வேரிஸ் ஃப்ரம் one business enterprise to another depending on the nature and size. So nature என்னும் போது what kind of business we are doing, அதான் நேச்சர். சைஸுன்றது ஸ்மாலாக, மீடியமாக, லார்ஜாக, அதை டிபெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸ்க்கும் இது வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்னும் எப்படி கிளியராக சொல்லலாம் அப்படின்னா, இன் அதர் வேர்ட்ஸ், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் ரெக்வயர்ட் ரிலேட்டிவ்லி லோவர் லெவல் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் தேன் லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைசஸ். ஸோ லார்ஜ் ஸ்கேலை கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் அண்ட் மீடியம் டேர்முக்கு கம்மியாக வந்துட்டு ரெக்குவயர்மெண்ட் வந்து இருக்கும், ஏன்னா சைஸ் வந்து கம்மி. ஸோ அதுதான் வந்து சொல்ல வராங்க. நெக்ஸ்ட், தி அமௌண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் ரெக்வயர்ட்
differs from one period to period. இங்கே வந்து period to period ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பீக் சீசன் இருக்கும், டல் சீசன் இருக்கும். ஸோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃபினான்ஸ் வந்து டிஃபர் ஆகும். பீக் சீசனில் நம்மளுக்கு நிறைய ஃபினான்ஸ் வந்து தேவைப்படும், டல் சீசனில் அவ்வளோ ஃபினான்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டிமாண்ட் இல்லை அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஆனால் பீக் சீசனில் ப்ரொடக்ஷன் நிறையா இருக்கும், அப்போது நம்மளுக்கு ஃபினான்ஸ் வந்து நிறைய தேவைப்படும். அதுதான் இந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. தி அமௌண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் டிட்டர்மைன்ஸ் ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபினான்ஸ் இருக்கோ அதுதான் வந்து ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷனை வந்து டிசைட் பண்ணும், டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து கம்மியாக தான் காசு இருக்குது அப்படின்னா அந்த ஃபினான்ஸ் வச்சு நம்மளால் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ த ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் டிட்டர்மைன்ட் பை தி அமௌண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து இருக்கும். ஸோ இதுதான் இந்த 5 பாயிண்ட்ஸை வந்து நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து significance of business finance. Business enterprise can function efficiently and effectively only with adequate business finance. ஸோ திறமையாகவும் திறன்படவும் வந்து எப்போ வந்து பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்மக்கிட்ட அடிக்குவேட் ஃபினான்ஸ், போதிய அளவு நம்மக்கிட்ட ஃபினான்ஸ் இருக்கும்போது மட்டும்தான். இட் கேனாட் எக்ஸ்பேண்ட் இஸ் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் வித்தவுட் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். ஸோ நம்மளுடைய ஆப்ரேஷன்ஸை வந்து நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, கேனாட் எக்ஸ்பேண்ட் வித்தவுட் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். காசு இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. த சக்ஸஸ் ஆஃப் எனி பிஸ்னஸ் ஃபார்ம் டிபெண்ட்ஸ் டு லார்ஜஸ்ட் எக்ஸ்டென்ட். நிறைய எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா ஆன் த மேனர் இன் விச் இட் மொபிலைசஸ், யூசஸ் அண்ட் டிஸ்பர்சஸ் இட்ஸ் ஃபண்ட்ஸ். எப்படி வந்து நம்ம பணத்தை வந்து திரட்டுறோம், மொபிலைஸ் பண்ணுறோம், அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், அப்புறம் அதை எப்படி டிஸ்பர்ஸ் பண்ணுறோம். டிஸ்பர்ஸ்னால் எப்படி வந்து நம்ம அதை முடிச்சு வைக்கிறோம், வழங்கப்பட்டது அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்னு சொல்லலாம். ஸோ எப்படி வந்து அது நம்ம டிஸ்பர்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் வந்து சக்ஸஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் ஃபர்ம் வந்து இருக்குது. இப்போ தான் நம்ம வந்து சிக்னிஃபிகன்ஸ் பார்க்க போகிறோம். அ ஃபர்ம் வித் அடிக்குவேட் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் கேன் ஈஸிலி ஸ்டார்ட் எனி பிஸ்னஸ் வெஞ்சர். ஸோ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் வேணாலும் நம்ம வந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஈஸிலி ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் வெஞ்சர். பிஸ்னஸ் ஃபினான்ஸ் ஹெல்ப்ஸ் த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் டு பர்ச்சேஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் சப்ளையர், ஈஸி டு ப்ரொடியூஸ் கூட்ஸ். ஸோ நம்ம வந்து காசு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் வாங்க முடியும். அப்படி வாங்கினா தான் நம்ம ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் சிக்னிஃபிகன்ஸ் இது தான். நெக்ஸ்ட் வந்து தேர்ட், த பிஸ்னஸ் ஃபர்ம் கேன் மீட் ஃபினான்ஷியல் லயபிலிட்டி லைக் ப்ராம்ப்ட் பேமெண்ட் ஆஃப் சேலரி அண்ட் வேஜ் எக்ஸ்பென்சஸ் எக்ஸெட்ரா இன் டைம் வித் த ஹெல்ப் ஆஃப் சவுண்ட் ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஸோ வந்து உடனுக்குடனே ப்ராம்ப்ட்னா வந்து இமீடியட் பேமெண்ட் வந்து எப்போ நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து நல்ல ஃபினான்ஸ் வந்து இருக்கும்போது, சவுண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் நம்மளுக்கு வந்து இருக்கும்போது தான் இந்த ப்ராம்ப்ட் பேமெண்ட் ஆஃப் சேலரி. எம்ப்ளாயீஸ்க்கு வந்து உடனடியாக நம்ம சேலரி கொடுக்கணும், இம்மீடியட்டாக அண்ட் ப்ராப்பராக கரெக்டான டைமுக்கு வந்து நம்ம சேலரி வேஜும் வந்து கொடுக்கணும். அண்ட் பிஸ்னஸோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபினான்ஸ் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட், the sound financial support enables the enterprise to meet any unexpected and uncertain risk arising from business environment efficiently. ஸோ திடீர்னு வந்து நம்மளுக்கு அன்சர்டைனாக ரிஸ்க் வந்துடும், லாஸ் வந்துடும். அதெல்லாம் நம்ம எப்படி வந்து மீட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா நம்மக்கிட்ட நல்ல ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸை ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் ஸ்லோ டவுன், ட்ரேட் சைக்கிள், இதெல்லாம் வந்து அன்சர்டைன் லாஸ் கம்மிங் டு த பிஸ்னஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ட்ரேட் சைக்கிள் திடீர்னு மாறுது, எக்கனாமிக் வந்து திடீர்னு ஸ்லோ டவுன் ஆகுது, நிறைய காம்படிஷன்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு இருக்கும்போது அண்ட் கன்சியூமரோட ப்ரிஃபரன்ஸ் மாற்றங்கள் ஏற்படும் போது நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபினான்ஸ் வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் அன்சர்டைன் ரிஸ்க் எல்லாம் நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட், sound financial position empowers the enterprise to attract talented manpower and introduce latest technology. ஸோ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு, நல்ல ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேலண்டட் ஒர்க் பண்ணுற அந்த குவாலிஃபைடு ஒர்க்கர்ஸை வந்து நம்மளால் வேலைக்கு வந்து எடுக்க முடியும் பை கிவிங் தெம் அட்ராக்டிவ் சேலரிஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. காசு இருந்தால் தானே டெக்னாலஜி நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட ஃபினான்ஸ் இருந்தால் மட்டுமே நம்மளால் டெக்னாலஜி கூடயும் சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு
ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு தேவை, சவுண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்றது 5th சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இப்போ தான் நம்ம வந்து மெயின் சாப்டருக்குள்ளே போகிறோம், சோர்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். Business finance is classified into 3 types with reference to time period. ஸோ டைம் பீரியட் படி மூணாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாங் டேர்ம், விச் இஸ் மோர் தென் 5 years. 5 வருஷத்துக்கு மேலே நம்ம அந்த பிஸ்னஸை பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் ஃபினான்ஸ். மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ் above 1 year பட் பிலோ 5 years. ஸோ மீடியம்னா ஒரு வருஷத்தை தாண்டி இருக்கும், ஆனால் 5 வருஷத்துக்கு மேலே வந்து இருக்காது, அதுக்குள்ளாரே வந்து முடிஞ்சிடும். ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸுன்றது வித்தின் 1 year நம்ம கடன் வாங்குறது ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் ஃபார் கேரிங் ஆன் பிஸ்னஸ் ஆப்ரேஷன். லாங் டேர்ம் ஃபினான்ஸ் கேன் பி மொபிலைஸ்டு பை இஷ்யூவிங் ஷேர்ஸ் அண்ட் டெபெஞ்சர்ஸ். லாங் டேர்ம் வந்து எப்படி நம்ம திரட்ட முடியும் பணத்தை லாங் டேர்ம் ஃபினான்ஸ் அப்படின்னா பை இஷ்யூவிங் ஷேர்ஸ் அண்ட் டெபெஞ்சர்ஸ் and term loans from commercial banks, financial institutions and retained earnings. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றது நம்ம போக போக படிப்போம். மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ் வந்து எப்படி மொபிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா பை கிவிங் பப்ளிக் டெபாசிட், லீசிங். இதெல்லாம் தனித்தனி பாயிண்ட்டாகவே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்குறேன். மீடியம் டேர்ம் லோன் ஃப்ரம் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். பேங்க்லேருந்து மீடியம் டேர்ம் லோன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்தையும் நம்ம லோன் வந்து வாங்கிக்க முடியும். ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் எப்படி ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னா த்ரூ பப்ளிக் டெபாசிட், ட்ரேட் கிரெடிட், கஸ்டமர் அட்வான்சஸ், ஹைப்போதிகேஷன், கேஷ் கிரெடிட், பேங்க் ஓவர் டிராஃப்ட், பிளட்ஜ், மார்டேஜ் எக்ஸெட்ரா. ஸோ வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டூ 3 categories. ஸோ எங்கேருந்துலாம் நம்ம வாங்க முடியும் அப்படின்றத 3 கேட்டகரியாக வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பீரியட் பேசிஸ், நெக்ஸ்ட் ஓனர்ஷிப் பேசிஸ் அண்ட் சோர்சஸ் ஆஃப் ஜென்ரேஷன் பேசிஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீரியட் பேசிஸ் பார்த்துலாம். அந்த பேசிஸ் ஆஃப் பீரியட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். ஸோ ஷார்ட் டேர்ம்லேயே நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் டைரெக்டாக வந்து பேங்க்லேருந்து நம்ம லோன் எடுக்கிறது தான் இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். லம்சம் அமௌண்ட்டில் வந்து நம்ம எடுப்போம். Loan is direct advance made in lump sum which is credited to the separate loan account in the name of a borrower. யார் வாங்குறாங்களோ அவங்களுடைய செப்பரேட் அக்கௌண்ட்டில் இது வந்து கிரெடிட் ஆகும். The borrower can withdraw the entire amount in cash immediately. அமௌண்ட் போட்ட உடனே, லோன் சாங்ஷன் ஆன உடனே என்டையர் அமௌண்ட்டையும் வந்துட்டு இமீடியட்டாக அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இட் கேன் பி ரீபேட் இன் 1 or more installment. இது வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் தான் நம்ம வந்து ரீபே பண்ணுவோம். பட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் on loans and advances is calculated on the whole amount borrowed right from the date of the sanction. ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ ஹோல் அமௌண்ட் எவ்வளோ வாங்கணும். இப்போ வந்து ஒரு 10 lakh வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த 10 lakhக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கணும். இட் மே பி செக்யூர்ட் ஆர் அன்செக்யூர்டு. இது செக்யூர்டுன்னு சொல்லலாம், அன்செக்யூர்டுன்னு சொல்லலாம். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஆர் யூஸ்வலி சாங்ஷன்ட் பை பிளட்ஜ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் அசெட். இது எப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம பிளட்ஜ் பண்ணணும், அடமானம் வைக்கணும் சில அசெட், லைக் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரெசிப்ட். ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரெசிப்ட் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்லேயே வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதில் என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் டைட்டில் ஆஃப் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் கூட்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இவ்வளோ கூட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த டைட்டில் ஆஃப் கூட்ஸ். அண்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரெசிப்ட், நான் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு வச்சுருக்கேன், அதுக்கான ரெசிப்ட் இது அப்படின்னு சொல்லி பேங்க் கிட்ட இதெல்லாம் ஒரு ஷூரிட்டி மாதிரி காமிச்சு நம்ம கடன் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் அவர் ஷேர்ஸ் அண்ட் டெபெஞ்சர், நான் வந்து இந்த கம்பெனியில் இவ்வளோ ஷேர் வச்சுருக்கேன், இவ்வளோ டெபெஞ்சர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்யூரிட்டியாக காமிச்சு நம்ம லோன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன அப்படின்னா வித்ட்ராயிங் மோர் தென் த டெபாசிட், அதுதான் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட். நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 lakh தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 8 lakh 9 lakh வந்து நம்ம வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டெபாசிட்டை விட அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வித்ட்ரா பண்ணுறோம். அதுதான் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓவராக வந்து நம்ம வந்து வாங்குகிறோம், இருக்கிற அமௌண்ட்டை விட ஓவராக வித்ட்ரா பண்ணுறது தான் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட். Bank overdraft refers to the arrangement whereby the bank allows the customer to overdraw the required amount from its current deposit account within a specified limit. So current deposit accountல நம்ம withdraw பண்ணிக்கிறோம். ஸ்பெசிஃபைட் லிமிட், அவங்களுக்கு சில கிரெடிட் வர்த்தினஸ் லிமிட் வந்து பேங்க்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ரெகுலராக கடன் பே பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா
அண்ட் நீங்கள் வந்து வெல் நோன் கஸ்டமர் ஆஃப் அ பேங்க் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு கிரெடிட் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிமிட்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓவர் ட்ரா வந்து பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ் ஒன்லி ஆன் தி அமௌண்ட் ஆக்சுவலி ட்ரான். இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வட்டி வந்து நீங்கள் எவ்வளோ கடன் வந்து வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களோட மினிமம் லிமிட் வந்து 50 லேக்காக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து 5 லேக் தான் வந்து ட்ரா பண்ணியிருக்கீங்க எக்ஸ்ட்ரா அப்படிங்கும்போது அந்த 5 லேக்குக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வட்டி வந்து பிடிப்பாங்க. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வென் கூட்ஸ் ஆர் சோல்ட் ஆன் கிரெடிட். ஸோ இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சினாலும் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து கூட்ஸ் வந்து நிறைய கிரெடிட்க்கு வந்து விற்போம் இல்லையா, அப்போ அந்த சப்ளையர்ஸ் வந்து நம்மளுக்கு பில்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு செக்யூரிட்டியாக நம்ம பேங்க்கில் கொடுத்து நம்ம வந்து லோன் வந்து வாங்கிக்கிறது தான் இந்த டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். The duration of such bills of exchange may be ranging from 15 days to 180 days. இது வந்து இந்த நாட்களுக்குள்ளே நம்ம வந்து கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அந்த டியூரேஷன் டேட். Instead of holding the bill till the date of maturity, borrowers generally prefer to get them discounted with the bank. ஸோ அந்த பணம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் பேங்க்கு கிட்ட எடுத்துகிட்டு போய் இந்த பில்லை கொடுத்து இவர் எனக்கு பணம் கொடுக்கணும், இந்த கஸ்டமர் அதோட பில்லு தான் இது, நீங்கள் இதை வந்து ஒரு செக்யூரிட்டியாக வச்சுட்டு இப்போ எனக்கு பணம் கொடுங்க, அவர் கொடுக்கும்போது அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கவுண்ட்டுக்கு பில்லையே வந்து சேல் பண்ணுறது தான் இந்த டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில். Discounting bill of exchange refers to an act of selling a bill to obtain payment from it before its maturity. ஸோ பில்லை வந்து சேல் பண்ணிவிட்டு அது மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி இப்போது 30 டேஸில் உங்களுக்கு பேமெண்ட் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 டேஸ்லேயே அதை பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் 20 டேஸ் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் வந்து பில்லை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க, இப்போ எனக்கு டிஸ்கவுண்ட் போக நீங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் பில் பேங்க்குக்கு இதில் என்ன பெனிஃபிட்னா அவங்க ஒரு டிஸ்கவுண்ட் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை பிடிச்சிட்டு எனக்கு இமீடியட்டாக பேமெண்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் இந்த டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில். நெக்ஸ்ட்டு ட்ரேட் கிரெடிட். Trade credit is a credit extended by the one trader to another for the purchase of goods and services. இது வந்து ட்ரேடர்ஸ்க்குள்ளே நடக்கிறது, பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நீங்கள் வந்து கடனுக்கு வாங்கிக்கிறது. பர்ச்சேசர் நீட் நாட் பே மணி இம்மீடியட்லி ஆஃப்டர் த பர்ச்சேஸ். கூட்ஸ் வாங்கின உடனே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு இல்லை. சச் கிரெடிட் அப்பியர்ஸ் இந்த பேலன்ஸ் ஷீட் அஸ் ட்ரேட் கிரெடிட்டார். இது அக்கௌண்ட்ஸில் எப்படி போடுவாங்க அப்படின்னா ட்ரேட் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஆர் அக்கௌண்ட்ஸ் பேயபிள், இன்னும் வந்து பே பண்ணணும் அப்படின்ற அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து இதை போடுவோம். ட்ரேட் கிரெடிட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் கன்வீனியன்ட் மெத்தட் ஆஃப் ரைசிங் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ். இது வந்து ஷார்ட் டேர்ம்ன்றதுனால ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இதை வாங்கிக்க முடியும். தெர் இஸ் நோ ஃபார்மாலிட்டி இன்வால்வ் இன் அவைலிங் திஸ் ஃபெசிலிட்டி. இதுக்கு வந்து பெருசாக ஃபார்மாலிட்டிலாம் கிடையாது. தெர் இஸ் நோ நீட் டு கிவ் எனி செக்யூரிட்டி ஃபார் ட்ரேட் கிரெடிட். இதை கொடுத்து தான் இப்போ கூட்ஸ் வாங்கணும் அப்படின்னு எந்த செக்யூரிட்டியும் டாக்குமெண்ட்ஸோ நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை. இட் இஸ் செட் டு பி மோர் எக்கனாமிக்கல் தேன் பேங்க் லோன். இது வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் அவங்க வந்து கொடுக்குறது தான் இந்த ட்ரேட் கிரெடிட். பிகாஸ் யூ ஹவ் பீன் தேர் இன் பிஸ்னஸ் ஃபார் மோர் இயர்ஸ். ரொம்ப வருஷம் நீங்கள் 2 பேரும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு கொடுக்குறது தான் இந்த ட்ரேட் கிரெடிட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப எக்கனாமிக்கல் தேன் பேங்க் லோன். பேங்க் லோன் வாங்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதை விட நம்ம நல்ல ஒரு ட்ரேட் கிரெடிட் வந்து பண்ணிக்கலாம். இவங்ககிட்டயே டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது சேல் ஆனதுக்கப்புறமோ இல்லை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமோ அவங்களோட சப்ளையருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ட்ரேட் கிரெடிட். நெக்ஸ்ட் வந்து பிளட்ஜுன்றது அடமானம் வைக்கிறது. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு ஆர்டிக்கலோட பொசிஷனே நம்ம வந்து கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட்ஜ் நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஜுவல்லரி எடுத்துப்போம். ஜுவல்லரி வந்துட்டு கோல்டோ இல்லை பிளாட்டினமோ ஏதோ ஒன்று ஜுவல் வந்து நம்ம அந்த பொசிஷனையே அந்த பேங்க்கில் வந்து கொடுத்துருவோம். அதை கொடுத்துட்டு தான் நம்ம வந்து கடனே வாங்குவோம். ஸோ அந்த பொசிஷனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஏன் நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் வந்து ஹைபோத்திகேஷன் மார்க்டேஜ் அப்படின்னு சொல்லி 2 டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இதை நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். ஸோ இந்த பொசிஷனே வந்து நம்ம பேங்க்கு கிட்ட கொடுத்துருவோம். த கஸ்டமர் ட்ரான்ஸ்ஃபர் த பொசிஷன் ஆஃப் அன் ஆர்டிக்கல், அதாவது பொருளே நம்ம வந்து கொடுத்துருவோம் வித் அ கிரெடிட்டர், அதாவது பேங்கர் அண்ட் ரிசீவ்ஸ் லோன். அதுக்கப்புறம் அந்த ஜுவல்லரிக்கு என்ன லோன் கொடுப்பாங்களோ அந்த லோன் வந்து நம்ம வாங்கிப்போம். டில் த ரீபேமெண்ட் ஆஃப் த லோன் தி ஆர்டிக்கல் இஸ் அண்டர் த கஸ்டடி ஆஃப் த பாரோவர்ஸ். நம்ம பேமெண்ட்டை லோன் அமௌண்ட் நம்ம ரீபே பண்ணுற வரைக்கும் அது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பாரோவர் கிட்ட தான் இருக்கும், பேங்கர் கிட்ட தான் இருக்கும். இஃப் த டெப்டர் ஃபெயில்ஸ் டு ரீஃபண்ட் த லோன், நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோம், ஐ மீன்
நம்மளால் கட்ட முடியாமல் போயிடுச்சு லோன் அமௌண்ட்டு அப்படின்னா the creditor அதாவது பேங்கர் will auction the article bond and adjust the outstanding loan from the sale proceeds. ஸோ அதை வந்து அவங்க வந்து ஏலத்தில் விட்டு அதுக்கப்புறமேட்டு செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் வந்து ஹைப்பத்திகேஷன், இதுவும் வந்து அடமானம் தான். ஆனால் இங்கேயே வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து மூவபிள் அசெட்டை வந்து ஒரு செக்யூரிட்டியாக வந்து கொடுப்பாங்க, ஷூரிட்டியாக வந்து கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் லோன் டேக்கன் பை டெபாசிட்டிங் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வித் அ பேங்கர். ஸோ மூவபிள் அசெட் டைட்டில் ஆஃப் கூட்ஸ் அப்படின்றது இன்றைக்கி உங்ககிட்ட அந்த கூட்ஸ் இருக்கலாம், நாளைக்கு நீங்கள் அதை சேல் பண்ணீங்க அப்படின்னா அது வேறு ஒருத்தவங்க கிட்ட போயிடும். இல்லை நீங்களே வந்துட்டு நான் சேல் பண்ணல, நீ சேல் பண்ணி நீ காசு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அந்த டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு த ப்ராப்பர்ட்டி, அது எதர் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் ஆர் ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மூவபிள் அசெட் வச்சு நம்ம கடன் வாங்குறது ஹைப்பத்திகேஷன். அஃப்கோர்ஸ் த ஃபிசிக்கல் பொசிஷன் ஆஃப் த அசெட் ப்ராப்பர்ட்டி இஸ் வித் த பேங்கர். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபிசிக்கல் பொசிஷன் வந்து பேங்கர் கிட்ட தான் இருக்கும். இஃப் த borrower fails to repay the loan amount, the article hypothecated will be sold in the auction. ஸோ இது நம்ம ரீபே பண்ணல அப்படின்னா ஏலத்தில் வந்து விட்டுவாங்க. பிஸ்னஸ் பீப்புள் hypothecate goods or equipment to get, ஸோ அவங்கக்கிட்ட இருக்க கூட்ஸையோ இல்லை எக்யூப்மெண்ட்டையோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடமானம் வைப்பாங்க டு கெட் லோன் ஃப்ரம் தி பேங்க். இட் இஸ் அ லோன் டேக்கன் ஆன் த செக்யூரிட்டி ஆஃப் மூவபிள் அசெட். நெக்ஸ்ட் மார்க்டேஜ், இதுவும் வந்து அடமானம் தான். ஆனால் இங்கே வந்து இம்மூவபிள் அசெட். இம்மூவபிள் அசெட்ஸ் லைக் லேண்ட், பில்டிங், இதெல்லாம் வந்து இம்மூவபிள் அசெட், ஃபிக்ஸ்டு அசெட். ஸோ இதை வந்து அடமானமாக வச்சு நம்ம வந்து கடன் வாங்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது பிளட்ஜில் வந்துட்டு நம்ம ஃபிசிக்கல் பொசிஷன் ஆஃப் த கூட்ஸ் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பேங்கர்கிட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல்லரி. நெக்ஸ்ட் பார்த்தது ஹைப்பத்திகேஷன் வந்துட்டு மூவபிள் அசெட். மார்க்டேஜ் வந்து இம்மூவபிள் அசெட். ஸோ மூவபிள் அசெட் இம்மூவபிள் அசெட் என்ன அப்படின்னா மூவபிள் அசெட் வந்து வெஹிக்கல் அப்புறம் கூட்ஸோட அந்த ரெசிப்ட் இதெல்லாம் மூவபிள் அசெட். இம்மூவபிள் அசெட் வந்து லேண்ட், பில்டிங், இதெல்லாம் இம்மூவபிள் அசெட். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளட்ஜ், ஹைப்பத்திகேஷன் அண்ட் மார்ட்டேஜ். மூணுமே வந்து அடமானம் வச்சு லோன் வாங்குறது தான். பட் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் உள்ள. பிஸ்னஸ் பீப்புள் அரைஸ் லோன் பை டெபாசிட்டிங் தி டைட்டில் டீட்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வித் த பேங்க். ஸோ பேங்க் கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டியோட டைட்டிலை மட்டும் கொடுத்து கடன் வந்து வாங்குறது. லோன் அகேன்ஸ்ட் த செக்யூரிட்டி. பேங்க் அக்செப்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் லைக் ஃபிக்ஸட் டெபாசிட், ரெசிப்ட். ஸோ செக்யூரிட்டி கொடுத்து நம்ம வந்து லோன் வாங்குறது. அது என்ன மாதிரி செக்யூரிட்டிஸ் அப்படின்னா ஃபிக்ஸடு டெபாசிட், ரெசிப்ட், புக் டெப்ட், இன்சூரன்ஸ் பாலிசி, சப்ளை பில், ஷேர்ஸ், டெபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி, டைட்டில் ஆஃப் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு த கூட்ஸ் லைக் ரயில்வே ரெசிப்ட், பில் ஆஃப் லேடிங், இதெல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் லெசன்லேயே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ட்ரஸ்ட் ரெசிப்ட், வேர் ஹவுஸ் ரெசிப்ட் கீப்பர், இதெல்லாம் வந்து ஒரு ஷூரிட்டி. புக் டெப்ட் ஆஸ் ஸோ ஆன் அண்ட் ப்ரொவைட்ஸ் லோன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபோர்செட் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செக்யூரிட்டியாக வச்சு நம்ம லோன் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ளீன் லோன். க்ளீன் லோன்னா என்ன அப்படின்னா பேங்க் ப்ரொவைட் க்ளீன் லோன்ஸ் டு சர்டைன் கஸ்டமர்ஸ் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் வர்த்தினஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் கேரக்டர், கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி. இது வந்து எந்த ஒரு செக்யூரிட்டி கொடுத்தோ நம்ம வாங்குறதில்ல, ஒரு கஸ்டமர் மேலே இருக்க ஃபுல் ட்ரஸ்ட்னால கொடுக்கறது, நம்பிக்கையினால் கொடுக்கறது. அவங்களோட கேரக்டர், அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, அவங்க வந்து பே பண்ணிடுவாங்களா, அவங்களோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றத பார்த்து லோன் கொடுக்கறது. இட் சிம்ப்ளி கிராண்ட்ஸ் லோன் வித்தவுட் எனி ஃபிசிக்கல் செக்யூரிட்டியே இல்லாமல் லோன் வந்து கொடுப்பாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், க்ளீன் லோன் இஸ் அ லோன் given without any security or with personal security. ஸோ பர்சனலாக அந்த கஸ்டமரை தெரியும், அவர் கட்டிடுவார் அப்படின்ற ஒரு பர்சனல் பிலீஃபில் கொடுக்கறதா இந்த க்ளீன் லோன். கமர்ஷியல் பேப்பர் இஸ் அன் அன்செக்யூர்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ராமிசரி நோட். இது வந்து ஒரு அன்செக்யூர்டு, இது வந்து ஒரு டாக்குமெண்ட். இது வந்து ஒரு டாக்குமெண்ட், இது வந்து ஒரு ப்ராமிசரி நோட். இது வந்து அன்செக்யூர்டு தான். Why? Because corporates, primary dealers and all India financial institutions are eligible to issue commercial paper. It was introduced in India in 1990 under section 45W of Reserve Bank of India. It is issued by the firm to raise funds for a short period க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த கமர்ஷியல் பேப்பர்.
It can be issued for maturities between minimum 7 days and maximum up to 1 year from the date of issue. ஸோ இது வந்துட்டு 7 நாட்கள்லேருந்து 1 வருஷங்கள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த கமர்ஷியல் பேப்பர் வந்து கொடுப்பாங்க. இதை வந்து ஒரு செக்யூரிட்டியாக வச்சு நம்ம வந்து பேங்க்கில் ஃபினான்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஹையர் பர்ச்சேஸ் ஃபினான்ஸ். ஸ்மால் ஸ்கேல் ஃபார்ம்ஸ் கேன் அக்வயர் இண்டஸ்ட்ரியல் மிஷினரி, office equipments, vehicle etc. without making full payment through hire purchase. Hire purchaseனா ஃபுல்லாக பே பண்ணாமல் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூட்ஸ் வந்து வாங்குவோம், எக்யூப்மெண்ட்ஸ், வெஹிக்கல், மிஷினரி இதெல்லாம் வந்து வாங்குவோம். வித் ஹெல்ப் ஆஃப் அசட்ஸ் அக்வயர்ட் த்ரூ ஹையர் பர்ச்சேஸ் தே கேன் ப்ரொடியூஸ் அண்ட் செல். ஸோ ஹையர் பர்ச்சேஸில் வாங்கும் போது அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணலாம். ஃப்ரம் த ஏர்னிங்ஸ் ப்ராஃபிட் வந்ததுலேருந்து பேமெண்ட் கேன் பி மேட் இன் இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். அல்டிமேட்லி த ஓனர்ஷிப் ஆஃப் த அசட் கேன் பி acquired. So at the end of the payment கடைசி இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுற வரைக்கும் நம்ம பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நவ் several agencies like national small industries corporation provide machinery and equipment to small scale units on hire purchase basis. ஸோ இப்போ நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு ஹையர் பர்ச்சேஸ் அந்த மெத்தடில் மிஷினரிஸும் எக்யூப்மெண்ட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ரிங் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கான்செப்டே வந்து பார்த்தோம். ஃபேக்ட்ரிங் இஸ் நத்திங் அபவுட் ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் ரைசிங் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் த்ரூ சேல் ஆர் மார்ட்டேஜ் ஆஃப் புக் டெப்ட். அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதையும் நமக்கு இவ்வளோ டெப்ட் இருக்குது, இவ்வளோ கடன் வந்து வர வேண்டியது இருக்குது அப்படின்ற அந்த டெப்டை வந்து காமிச்சு நம்ம வந்து கடன் வாங்கிக்கிறது. ஸோ ஃபேக்ட்ரிங் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஃபேக்ட்ரிங்கோட கான்செப்ட் வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லெசனை போய் பாருங்கள். அப்போ இன்னும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். அண்டர் திஸ் மெத்தட் பிஸ்னஸ் கன்சர்ன் செல்ஸ் தி அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். எனக்கு இவ்வளோ பேர் அமௌண்ட் கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளை பேங்க்கில் சேல் பண்ணி இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் சேல் பண்ணி, அதாவது ஃபேக்டர் கிட்ட கொடுத்துட்டு அந்த ஃபேக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கடன் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு யார் கொடுக்கணுமோ அவங்க கிட்டேருந்து அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க, ஃபேக்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ அண்டர் திஸ் மெத்தட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் செல்ஸ் தி அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் டு த ஃபினான்ஸ் கம்பெனி கால்ட் அ ஃபேக்டர் அட் த டிஸ்கவுண்ட். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் பீரியடில் ஷார்ட் டேர்ம் மட்டும் பார்த்துருக்கோம். மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போடுறேன். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுது, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா please do share the video with your friends and subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.